இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். உலகத்தில் அநேகர் தங்களுடைய உறவுகளை, உரிமைகளை, உடல் சுகத்தை, தங்களிடத்தில் உள்ளவைகளை இழந்து தவிக்கின்றனர். தங்களுடைய கவனக்குறைவால் இழந்தவர்களும் உண்டு. மற்றவருடைய தாக்குதலினால் எதிர்பாராத விதமாக இழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் சிக்கி தவிப்பவர்களும் உண்டு. இன்றும் உங்களுடைய சூழ்நிலை ஏதோ ஒன்றை இழந்தது போன்று முழுவதும் நம்மை கைவிட்டு விட்டதே என்று உணர்கின்றீர்களா? உங்கள் உணர்வுகளை மாற்றி உங்களை உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் இந்த வேத பகுதி அமைந்திருக்கிறது. தாவீதும் அவனுடைய மனுஷரும் சிக்லாக் வந்தபோது அவருடைய பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருந்தது. அவருடைய மனைவிகள், குமாரர், குமாரத்திகள் யாவரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இதை கண்டபோது அழுகிறதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த பேரிழப்பினால் தாவீதின் மனுஷருக்கு அவன் மேல் கோபம் வந்தது. அவனை கல்லெறிய வேண்டும் என்று கூறுகின்றனர். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவர்கள் பேசுவதற்கு எல்லாம் நாம் எதிர்த்து பேசியிருப்போம், சண்டை போட்டிருக்கலாம். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்வதென்று அறியாமல் கடமைக்காக கர்த்தரை தொழுது கொள்ளாமல் அவர் நம்மை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்ததை எண்ணி நம்முடைய நிலைமையும் இருக்கலாம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையை நமக்கும் எடுத்துக்கொள்வோம். அதற்கான வழியிலும் நிச்சயமாக நடத்தி செல்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, பின்தொடர, பிடித்து கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.